ஜனநாயகன் படத்து ரிலீஸ் வரை, பொங்கல் வரை தனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு ஒரு கேம். அதாவது மூச்சு விடாமல் ஒரு பாடுவார் ஒரு படத்தில் சமீபத்தில். அது பால் டப்பான்னு ஒரு இசைக்கலைஞர் எழுதின பாட்டு. மூச்சு விடாமல் பாடியாப்பா முடியலடா சாமி அப்படின்னு மூச்சு வாங்குற அந்த கதை தான் விஜய்க்கு. நீ ஒரே கூட்டத்தில் எல்லா விவகாரத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான், உங்கள் தலைமையில் கூட்டணி, உங்கள் கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்குது? உங்கள் கட்சி கட்டமைப்பு நான் ஒன்று சொல்கிறேன். திருநெல்வேலி தூத்துக்குடி மழைக்கு இந்த உண்மையை அந்த ரசிகர்கள் மன்றம் சொல்லட்டும். இங்கே பின்னாடி எழுதட்டும் விஜய் பணம் கொடுத்தாரு. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. யார் கொடுத்தது? அங்கே இருக்கிற ரசிகர்கள் வசூல் பண்ணி கொடுத்தாங்க. அதை போய் நீங்கள் கொடுத்ததாக ஃபோர்ஸ் கொடுத்தீர்கள். நான் அதுக்கு குறை சொல்லலை. அவங்க ரசிகர்கள் ஆசைப்பட்டார்கள், நீங்கள் போய் கொடுத்தீங்க. உங்கள் சொந்த பணத்தை செலவு செய்து நீங்கள் இந்த தேர்தல் சந்திச்சிட முடியுமா? நான் இல்லைன்னு சொல்ல. அவர் அதிமுக திமுக அதிகாரத்துக்கு பல ரூபாய்களை லட்சங்களை சம்பாதிக்கலை, உண்மை. ஆனால் இன்று இருக்கிற பொருளாதார அரசியல், கடவுளை வைத்து அரசியல் செய்கிற பாஜக கர்நாடகாவில் பணம் தருது, மகாராஷ்டிராவில் பணம் தருது. கடவுளுக்காக ஓட்டு போடுவார்கள். ஒரே சித்தாந்தம், நாமெல்லாம் இந்து, ஒரே உணர்வு, ஒரே கடவுள், நம்ம மெஜாரிட்டி, பாஜகவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் செய்கிற பாஜகவுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு போடுறாங்களா? அண்ணாமலை அரவக்குறிச்சியில் பணம் கொடுக்கலையா? அது செந்தில் பாலாஜி போட்டு உடைக்கலையா? அதனால் பணம் இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்க முடியாது. இனி வரும் அரசியலை நகர்த்த முடியாது.